Audio Jungle. Hi, hello, welcome back to my channel, dear students. Last class நம்ம பார்த்த class 11 Boolean algebra ஓட part 2 வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம்னா Boolean algebra அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். அதில் வந்து பார்த்தோம்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், அதோட ட்ரூத் டேபிள் அப்படி எப்படி பண்ணணும் அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ அதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்காக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களோட கொஸ்டின்ஸ் வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் நீங்கள் பார்க்குறீங்க, வியூஸ் இருக்குது, பட் இருந்தாலுமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை வீடியோ அண்ட் இஃப் யூ ஆர் லைக்கிங் மை வீடியோ மீன்ஸ் ப்ளீஸ் ஷேர் மை வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான டாபிக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஜிக்கல் கேட்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம். இந்த லாஜிக்கல் கேட்ஸில் வந்து பார்த்தோம்னா அண்ட் கேட், ஆர் கேட் அண்ட் தென் நாட் கேட், இந்த 3 கேட் பற்றி தான் நம்ம பார்த்தோம். அண்ட் கேட் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் லைக் அ மல்டிப்ளிகேஷன். ஸோ டாட் யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் தான் நம்ம அதில் பண்ணுவோம். ஆர் கேட் பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், இட்ஸ் லைக் அ அடிஷன் ஆப்ரேஷன். நாட் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா நாட் ஆப்ரேட்டரில் வந்து பார்த்தோன்னா சிங்கிள் இன்புட்டு தான் நம்ம கொடுப்போம், சிங்கிள் இன்புட்டுக்கு சிங்கிள் அவுட்புட்டு தான் நமக்கு கிடைக்கும். பட் இருந்தாலுமே நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கான ஆப்போசிட் அவுட்புட்டு தான் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் 0ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா இன்புட் 0 கொடுக்குறேன் அப்படின்னா அவுட்புட் எனக்கு 1 தான் எனக்கு வரும். இதே நான் 1 வந்து இன்புட்டாக கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட் வந்து 0வாக வரும். ஸோ இந்த நாட் ஆப்ரேட்டர்ன்றது எனக்கு எப்பவுமே காம்ப்ளிமெண்ட் ஃபங்க்ஷனை தான் பண்ணும். காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா ஆப்போசிட் ஃபங்க்ஷனை தான் எனக்கு பண்ணும். ஓகே, இந்த 3 லாஜிக்கல் கேட்ஸ் தவிர்த்து இன்னும் என்னென்ன கேட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா நாண்ட் கேட் இருக்குது, நார் கேட், எக்ஸ்ஆர் கேட் அண்ட் தென் எக்ஸ் நார் கேட். இந்த 4 விதமான லாஜிக்கல் கேட்ஸ் பற்றி தான் இப்போ 1 by 1 பார்க்க போகிறோம். ஸோ இதில் நாண்ட் கேட், நாண்ட் கேட்ன்றது என்னென்னா இந்த நாண்ட் கேட்டை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யூனிவர்சல் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த நாண்ட் கேட் யூனிவர்சல் கேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த யூனிவர்சல் கேட் அப்படின்றது என்னென்னா இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் அண்ட் கேட் அண்ட் தென் நாட் கேட். ஓகேங்களா? ஸோ ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த NAND gate. Okay, so in the universal gate, because any digital circuit can be implemented with NAND gates alone. ஸோ எல்லா சர்க்கியூட்டுமே, எல்லா டிஜிட்டல் சர்க்கியூட்டுமே நம்ம இந்த நாண்டோட ஹெல்ப்போடு தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து பார்த்தோம்னா NAND கேட். ஸோ ஆல்ரெடி நம்ம NAND கேட்ன்றது இட்ஸ் நத்திங் பட் அண்டு ப்ளஸ் நாட். ஸோ அண்டு கேட்டும் இருக்கும், அது கூடவே நாட் கேட்டும் இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்த ஒரு காம்பினேஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா NAND கேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா இதோட ஷேப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் அண்டு கேட், அந்த ஆரஞ்சு கலர் ஷேப்பில் இருக்கிறது அண்டு கேட், முன்னாடி அந்த 0 மாதிரி இருக்கிற அந்த பாயிண்ட் வந்து நாட் கேட். ஸோ ரெண்டும் மிக்ஸ்டானது தான் இந்த NAND கேட். இந்த NAND கேட்லையுமே கூட வந்து பார்த்தோம்னா 2 இன்புட் தான் நம்ம கொடுக்குறோம். ஒன்று வந்து எக்ஸ் இன்புட், இன்னொன்று வந்து ஒய் இன்புட். ஸோ நான் 2 இன்புட் கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே Z ஈக்குவல் டு டில்ட் எக்ஸ் அண்ட் ஒய். இந்த டில்ட்ன்றது என்னென்னா காம்ப்ளிமெண்ட். ஸோ எனக்கு எக்ஸ் அண்ட் ஒய்க்கு என்ன அவுட்புட் வருதோ அந்த அவுட்புட்டோட ஆப்போசிட்டு தான் எனக்கு ரிசல்ட்டாக வரப்போகுது. அதுதான் NAND கேட்டோட ஃபங்க்ஷன். இப்போது எக்ஸ் இன்ட்டு ஒய் என்னன்னு பார்க்கலாம். இப்போ 0 × 0 ஆக்சுவலி எனக்கு 0 தான் வரணும் அவுட்புட், பட் 0வோட காம்ப்ளிமெண்ட் வந்து 1. இப்போ 0 × 1 என்னோடய அவுட்புட் 0 தான் வரணும், பட் 0வோட காம்ப்ளிமெண்ட் 1. 1 × 0 இதோட அவுட்புட் வந்து 0 வரணும், பட் காம்ப்ளிமெண்ட் 0வோட காம்ப்ளிமெண்ட் வந்து 1ன்றதுனால 1 வந்திருக்கு. இப்போ 1 × 1 ஆக்சுவலி 1 தான் வரணும், பட் 1ஓட காம்ப்ளிமெண்ட் வந்து 0. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா நாண்டோட ட்ரூத் டேபிள். ஸோ இது ரிலேட்டடாக சம் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தோம்னா எக்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு
x டாட் எக்ஸ் ஹோல் பார். ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்னா எக்ஸ் பார் ப்ளஸ் எக்ஸ் பார் கொடுத்துட்டா ரெண்டு எக்ஸ் பார் இன்ட்டு எக்ஸ் பார் நமக்கு அவுட்புட் எக்ஸ் பார் தான் வரும். ஸோ இது NAND கேட் யூஸ் பண்ணி சில எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நார் கேட். ஸோ எப்படி NAND கேட்டில் அண்டு ப்ளஸ் நாட் இருந்ததோ இந்த நார் கேட்டில் ஆர் ப்ளஸ் நாட் இது ரெண்டும் சேர்ந்த ஒரு மிக்ஸ்டு ஃபார்மேட் தான் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா இப்போது ஆர் கேட்டு நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ திஸ் இஸ் த டயக்ராம் ஆஃப் ஆர் கேட். இங்கே நம்ம எக்ஸ்ன்ற ஒரு வேல்யூ எடுத்துக்கிறோம், அதே மாதிரி ஒய்ன்ற வேல்யூ எடுத்துக்கிறோம். இதுலேருந்து வர அவுட்புட்டை நம்ம எதோட கனெக்ட் பண்ண போகிறோம்னா நாட் ஆப்ரேட்டரோட கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ கம்பேர் பண்ணி நமக்கு வர ஆன்சர் வந்து பார்த்தோம்னா நமக்கு நார் கேட் வந்து நமக்கு கிடைக்கும். நார் கேட்டுக்கான அவுட்புட் கிடைக்கும். அதாவது இப்போ எனக்கு 0 இங்கே வந்து 0 இருக்குது அப்படின்னா 0 எனக்கு என்ன வரும்னா அவுட்புட் 0 தான் வரும். பட் இங்கே 0ன்னு வரும்போது எனக்கு இந்த நாட் என்ன பண்ணுன்னா 0வோட ஆப்போசிட் வந்து எனக்கு 1ஆக பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட காம்ப்ளிமெண்ட்டு தான் என்னன்னா எனக்கு நார் கேட். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஆர் கேட்டோட காம்ப்ளிமெண்ட் தான் நார் கேட். ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் தெரியும். இப்போ 0 இப்போ 0 + 0 நமக்கு என்ன வரும்னா 0 தான் வரும். பட் காம்ப்ளிமெண்ட்டுன்னு சொல்லும்போது 1 வரும். சரியா. ஆப்போசிட் வந்து பார்த்தோம்னா நமக்கு 0 + 0 0 தான். 0வோட ஆப்போசிட் வந்து நமக்கு 1. ஸோ மறுபடியும் இப்போது 0 0. ஸோ 0 0 சேர்ந்ததுன்னா நமக்கு அவுட்புட் 0 தான் வரும். பட் காம்ப்ளிமெண்ட்டுன்றதுனால 1. நெக்ஸ்ட் 0 + 1ஓட அவுட்புட் 1, இதோட காம்ப்ளிமெண்ட் 0. நெக்ஸ்ட் 1 + 0 இதோட அவுட்புட் வந்து பார்த்தோம்னா 1, காம்ப்ளிமெண்ட் வந்து பார்த்தோம்னா 0. நெக்ஸ்ட் 1 + 1 = 1, இதோட காம்ப்ளிமெண்ட் பார்த்தோம்னா 0. ஓகேங்களா. ஸோ காம்ப்ளிமெண்ட் 0. இங்கே டோட்டலாக நமக்கு அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னா 1 0 0 0. இதுதான் வந்து பார்த்தோம்னா நார் கேட்டோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆர் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் NAND அண்ட் NOR. ஓகேங்களா. எக்ஸ்க்ளூசிவ் ஆர்ன்றது ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரியான ஒரு கேட். ஸோ இதோட டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இட்ஸ் லைக் ஆரோட காம்பினேஷனில் இருக்கும். பட் ஆரோட காம்பினேஷனில் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு நம்ம லைன்ஸ் கொடுத்துருவோம். ஸோ இதுலையுமே எக்ஸ் அண்ட் ஒய்ன்ட்டு 2 வேரியபிள் வாங்குகிறோம். இதுதான் வந்து பார்த்தோம்னா எக்ஸ்ஆரோட கேட். ஓகேவா. ஸோ இந்த எக்ஸ்ஆரோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 2 இன்புட் வாங்குறேன்னு வச்சுங்க. நான் 0 0 வாங்குகிறேன். இப்போ நான் 0 0 வாங்கும்போது இந்த ரெண்டுமே வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா சீக்வன்ஸ் ஒரே சேம் நம்பர் ரிப்பீட் ஆகிடுச்சு. சேம் நம்பர் ரிப்பீட் ஆனால் எனக்கு அவுட்புட் வந்து 0 வரணும். இப்போ 0 0 சேமாக இருக்குது, எனக்கு அவுட்புட் 0. அதே மாதிரி இங்கே 1 1 இருக்குது. 1 1ம் நம்பர் சேம் நம்பராக இருக்குது. 2 இன்புட்டுமே சேமாக இருக்கிறதுனால அவுட்புட் 0. பட் இங்கே 0 1 காம்பினேஷனில் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் 1 0 காம்பினேஷன் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் இருந்தாலும் எனக்கு அவுட்புட் வந்து 1 வந்திருக்கு. ஸோ இந்த எக்ஸ்ஆர் பொறுத்த வரைக்கும் சேம் வேல்யூவாக இருந்தால் அவுட்புட் 0ஆகவும் டிஃப்ரெண்ட் வேல்யூவாக இருந்தால் அவுட்புட் 1ஆகவும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா எக்ஸ்ஆரோட ஃபங்க்ஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா எக்ஸ்க்ளூசிவ் நார். இந்த எக்ஸ்க்ளூசிவ் நார்ன்றது ஆப்போசிட் ஆஃப் எக்ஸ்க்ளூசிவ் ஆர். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து எக்ஸ்நார் வந்து பார்த்தோம்னா சேமாக இருக்கிற நம்பர்ஸ்க்கு வந்து சேமாக இன்புட் ரெண்டுமே சேமாக இருந்ததுன்னா அவுட்புட் வந்து 1 டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி 0 0 சேமாக இருக்கிறதுனால நமக்கு அவுட்புட் 1. அதே மாதிரி இங்கே 1 1 2 இன்புட்டுமே சேமாக இருக்கிறதுனால அவுட்புட் வந்து பார்த்தோம்னா 1 வந்திருக்கு. இதே டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் 0 1 இல்லை 1 0 வந்ததுன்னா அவுட்புட் வந்து பார்த்தோம்னா 0 0 டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா எக்ஸ்நாரோட ஃபங்க்ஷன். ஓகேங்களா. ஸோ இதோட கேட் எப்படி இருக்குன்னா
ஸோ சேம் தான், பட் முன்னாடி வந்து நம்ம நாட் வந்து இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா எக்ஸ்னாரோட ஃபங்க்ஷன். எக்ஸ்னார் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸாக இருந்தால் ஜீரோவாகவும், சேம் நம்பராக இருந்தால் அவுட்புட் வந்து ஒன்றாகவும் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா எக்ஸ்க்ளூசிவ் நார் கேட். ஸோ எக்ஸ்க்ளூசிவ் நார் கேட்டில் வந்து பார்த்தோம்னா 0 0 சேம் நம்ம இப்போ பார்த்து தான், சேமாக இருந்தால் ஒன்னாகவும், டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ஜீரோவும் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது பேசிக் தியரம் ஆஃப் பூலியன் அல்ஜிப்ரா. இந்த பூலியன் அல்ஜிப்ராவில் நம்ம என்னென்ன தியரம் யூஸ் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் தியரம் வந்து பார்த்தோம்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜீரோ. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜீரோன்னு சொல்லும்போது 0 + a = a அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ 0 + aன்னு சொல்லும்போது 0 + a நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போது 0க்கு and then a. ஸோ அதோட அவுட்புட் எனக்கு என்ன வரணும்னா ஏ தான் வரணும். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். 0க்கு நான் 0 1 எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஏக்கும் வந்து பார்த்தோம்னா நான் 0க்கு ரெண்டுமே 0 தான் இருக்கணும். இன்புட் ரெண்டுமே 0வாக தான் இருக்கும். ஸோ 0க்கு 0. இப்போது 1 ஏக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு இடத்துல 0, இன்னொரு இடத்துல வந்து பார்த்தோம்னா 1 வரணும். 0 இன்னொன்று 1. இப்போ நான் இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண போகிறேன்னா ஆட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணனா எனக்கு ஏவோட வேல்யூ எனக்கு கிடைக்கும். இப்போது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ 0 + a வந்து பார்த்தோம்னா 0 + 0 0 தான் நமக்கு வரும். 0 + 1 1 வரும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஏவோட வேல்யூ நமக்கு ஈக்குவலாக கிடச்சிருக்கு. ஸோ ஹென்ஸ் வி ஆர் ப்ரூவ்டு LHS = RHS ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு தியரமாக நம்ம ப்ரூவ் பண்ணலாம் வித் ஹெல்ப் ஆஃப் த ட்ரூத் டேபிள். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் தியரம் வந்து 0 + a = a, இன்னொன்று 0.a = 0. ஓகேங்களா? ஸோ இதை வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜீரோ. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் 1. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் 1ல் வந்து பார்த்தோம்னா 1 + a = 1 and then 1.a = a. ஓகேங்களா? ஸோ இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் 0 அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் 1. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் 0ல் வந்து 0 + a = a, 0.a = 0. இதே ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் 1ல் 1 + a = 1, next one 1.a = a. So this is the properties of zeros and ones. Next commutative law. Commutative law அப்படின்றது என்னன்னா a + b = b + a. இது எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா a எடுத்துக்கலாம், b எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போது a + b ட்ரூத் டேபிள் தான் போகிறேன் and then b + a. இப்போ ரெண்டு இன்புட் இருந்ததுனால 4 பாசிபிள் காம்பினேஷன் எடுக்கும். ஸோ 0 0 1 1 0 1 1. இப்போது 0 0 0 0 + 1 1 1 + 0 0 and then 1 + 1 1. இதே நான் b + a, b + a இருந்தாலும் நமக்கு என்ன ஆன்சர்? 0 + 0 0 1 + 1 1 0 + 0 0 and then 1 + 1 1. ஸோ இங்கே நமக்கு a + bயும் ஈக்குவலாக இருக்குது and then b + aவும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ hence we have proved LHS = RHS. ஸோ இது மாதிரி நம்ம ட்ரூத் டேபிள் யூஸ் பண்ணி கூட இந்த தியரத்தை நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ கம்யூட்டேட்டிவ் லா அப்படின்னா என்னென்னா a + b = b + a, the same thing a.b = b.a. நெக்ஸ்ட் வந்து அசோசியேட்டிவ் லா. அசோசியேட்டிவ் லா அப்படின்னா என்னென்னா a + b + c = a + b + c. ஸோ இதுவுமே கூட நம்ம ட்ரூத் டேபிள் மூலமாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரூத் டேபிள் மூலமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒன்ஸ் செகண்ட் I will repeat. a + b + c = a + bracketக்குள்ள b + c. நெக்ஸ்ட் a.b bracketக்குள்ள into c = a. bracketக்குள்ள b.c. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்படின்னு பார்க்கும்போது a into b + c = ab + ac. So this is known as distributive law. Once again I will repeat. a into b + c = ab + ac. Next a + b into c = a + b into a + c. Next one a + a bar b = a + b. இது எல்லாமே வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. பட் நம்மளோட புக்கில் எது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்பாங்கன்னா இதுதான் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டிருக்காங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஏபி நம்ம ஆட் பண்ணுறோம் ப்ளஸ் ஏசி. ஸோ இது மாதிரி ஆட் பண்ணுறது தான் நம்மளது டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஐடம்பொண்டன்ஸ் லா, அதாவது ஐடென்டிட்டி லான்னு சொல்லுவோம். ஐடென்டிட்டி லாவை பொறுத்த வரைக்கும் ஏ ப்ளஸ் ஏ வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏன்னு தான் சொல்கிறோம். ஸோ ஏ ப்ளஸ் ஏன்றது 0 1 0 1, இது ரெண்டுத்தையும் நான் வந்து ஆட் பண்ணனாலும் 0 and 1 தான் எனக்கு கிடைக்க போகுது. ஸோ அதனால தான் ஏ ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு ஏ அண்ட் தென் ஏ டாட் ஏ ஈக்குவல் டு ஏ. இது வந்து ஐடம்பொண்டன்ஸ் லா, அப்படின்னா ஐடென்டிட்டி லா. நெக்ஸ்ட்டு வந்து அப்சார்ப்ஷன் லா. ஸோ அப்சார்ப்ஷன் லா பொறுத்த வரைக்கும் ஏ ப்ளஸ் ஏபி ஈக்குவல் டு ஏ, ஏ இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஏ. இதுவுமே நீங்கள் ட்ரூத் டேபிள் மூலமாக ட்ரை பண்ணி பாருங்கள். யூ வில் கெட் த ரைட் ஆன்சர். ஸோ போத் த டேபிள் வில் பி ஈக்குவல். நெக்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி லா. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி லா பொறுத்த வரைக்கும் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் பார் ஈக்குவல் டு 1, எக்ஸ் டாட் எக்ஸ் பார் ஈக்குவல் 0. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி லாவில் வந்து பார்த்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் பார் ஈக்குவல் டு 1 அண்ட் தென் எக்ஸ் டாட் எக்ஸ் பார் ஈக்குவல் டு 0. இன்வொலேஷன் லா பொறுத்த வரைக்கும் என்னென்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டபுள் பார், இதுதான் வந்து இன்வொலேஷன் லா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டி மார்கன்ஸ் லா. ஸோ டி மார்கன்ஸ் லா பொறுத்த வரைக்கும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் bar equal to x bar into y bar. அதே மாதிரி x dot y bar equal to x bar plus y bar. இதுதான் வந்து நம்மளோட டி மார்கன்ஸ் லா. இது 1 by 1 நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ டி மார்கன்ஸ் தியரம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து பார்த்தோன்னா ஏ டாட் பி ஹோல் பார் ஈக்குவல் டு ஏ பார் ப்ளஸ் பி பார் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா தியரம், அதாவது இந்த டயக்ராம் மூலமாக நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். பட் பெட்டர் வே வந்து இந்த ட்ரூத் டேபிள் தான். ஸோ இந்த ட்ரூத் டேபிள் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா நம்ம எக்ஸோட வேல்யூ வந்து ஏபி ரெண்டு வேரியபிள் இருக்கிறதுனால 0 0 0 1 1 0 1 1ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஏபி பார்ன்னு சொல்லும்போது ஏவும் பியும் நமக்கு ஆட் பண்ணால் என்ன வேல்யூ வரும்னா 0 0 0 1 வரும். இதோட காம்ப்ளிமெண்ட் தான் ஏபி பார். ஸோ 1 1 1 0. நெக்ஸ்ட் ஏ பார் வந்து 0க்கு ஆப்போசிட் 1 வந்திருக்கு, 0க்கு ஆப்போசிட் 1, இங்கே 1 இருக்குது அதனால் 0, இங்கே 1 இருக்குது இங்கேயும் 0. ஸோ ஏவோட காம்ப்ளிமெண்ட் தான் ஏ பார், அதே மாதிரி பியோட காம்ப்ளிமெண்ட் பி பார் நம்ம எடுத்திருக்கோம். இப்போது ஏ பாரையும் பி பாரையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆட் பண்ணுறோம். இப்போ 0 + 1 + 1 1 1 0 1 0 1 1 0 0 0. ஸோ ஹென்ஸ் we have proved LHS equal to, ஸோ LHSமே RHமே நமக்கு எப்படி இருக்குது, ஈக்குவலாக தான் இருக்குது. சரிங்களா? ஸோ ஏ டாட் பியும் நமக்கு ஈக்குவலாக தான் இருக்குது அண்ட் தென் ஏ பார் ப்ளஸ் பி பாரும் நமக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா தேரம், ஃபஸ்ட் தேரம், டி மார்கன்ஸோட ஃபஸ்ட் தேரம். செகண்ட் தேரம் வந்து பார்த்தோம்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் பார் ஈக்குவல் டு ஏ பார் இன்ட்டு பி பார். இதுவுமே கூட நம்ம ட்ரூத் டேபிள் மூலமாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ பார்த்தோம்னா உங்கள் புக்கில் பார்த்தோம்னா நமக்கு வந்து ட்ரூத் டேபிள் மூலமாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது ஏவோட வேல்யூ 0 0, பியோட வேல்யூ 0, அதே மாதிரி 0 1 1 0 1 1 எடுத்துக்கிட்டேன். இப்போ ஏ ப்ளஸ் பி த ஹோல் பார், அதுக்கு முன்னாடி ஏ ப்ளஸ் பி நமக்கு தெரியணும். ஸோ ஏ ப்ளஸ் பி வந்து 0 × 0 0, 0 + 1 1, 1 + 0 1, 1 + 1 1. இப்போ இதோட காம்ப்ளிமெண்ட் தான் ஏபி பார். ஸோ ஏபி பாரில் 0வோட காம்ப்ளிமெண்ட் 1, 1ஓட காம்ப்ளிமெண்ட் 0, 1ஓட காம்ப்ளிமெண்ட் 0 அண்ட் தென் அகெயின் 1ஓட காம்ப்ளிமெண்ட் 0. இப்போ ஏ பார் இதோட காம்ப்ளிமெண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ காம்ப்ளிமெண்ட் எடுக்கும்போது 0க்கு 1, 0க்கு 1, 1க்கு 0 அண்ட் ஹியர் 1 for 0. நெக்ஸ்ட் பி பாரோட காம்ப்ளிமெண்ட், ஸோ 0 இருக்குது 1, 1க்கு 0, ஆப்போசிட் வேல்யூ தான் கொடுக்குறோம். 0க்கு 1, 1க்கு 0 எடுத்துக்கிறோம். இப்போது ஏ டாட் ஏ பார் டாட் பி பார் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 0 0 1 1 1, 1 × 0 0, 0 × 1 0 0 0 0. ஸோ இங்கேயுமே நமக்கு பார்த்தோம்னா இந்த வேல்யூவும் இந்த வேல்யூவும் ஈக்குவலாக வந்திருக்கு. ஸோ LHS equal to RHS. So hence we have proved the second theorem also. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. லாஜிக் சர்க்கியூட் டயக்ராம் ஃபார் த பூலியன் அல்ஜிப்ரா. ஸோ உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த டயக்ராம் ட்ரா பண்ணலாம். ஐ வில் டூ த ஃபஸ்ட் ஒன். ஸோ எனக்கு இப்போது பிசின்றது அண்டு கேட், அதனால்
ஒரு AND கேட் ட்ரா பண்ணிக்கிறேன். இதில் B and C நான் எடுத்துக்கிறேன். ஸோ B and C நான் எடுத்துகிட்டு இதுக்கு வர அவுட்புட் வந்து பார்த்தோம்னா ப்ளஸ்ஸோட ஜாயிண்டாக இருக்குது. ப்ளஸ்னால் எனக்கு ஆர் கேட் வேணும். ஸோ இந்த ஆர் கேட்டில் ஒரு பக்கம் எனக்கு பிசியும் இப்போது ஏவும் நான் இங்கே ஆட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு அவுட்புட் என்னவா வரும் அப்படின்னா A + BC. இதுதான் என்னோட லாஜிக் டயக்ராம். ஸோ இது மாதிரி நீங்கள் மற்ற எக்ஸசைஸ் மற்ற BCDக்கும் நீங்கள் லாஜிக் டயக்ராம் வரைஞ்சி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதோட இந்த பூலியன் அல்ஜிப்ரா வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். I will clarify your doubt. And if you are liking my video, please do subscribe and share this video with your friends, and please support my channel. And thank you so much dear students. We'll meet on next video. Thank you dear students.